ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இந்த வீடியோவில் பற்களில் ஏற்படக்கூடிய மஞ்சள் கரை, பல்வலி, பல் சொத்தை, வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்க போகிற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய். கடுக்காய் பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். கடுக்காய் பல மருத்துவ குணங்களை கொண்டது. அதுலேயும் முக்கியமாக பல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த கடுக்காயை தான் நம்மளோட முன்னோர்கள் பல வருடங்களாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அதை இப்போ ரிசர்ச் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு கடுக்காயை 2 முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று பார்த்திங்கன்னா கடுக்காய் பல்பொடி, இன்னொன்று பார்த்திங்கன்னா கடுக்காய் மவுத் வாஷ். இப்போ நம்ம முதல்ல கடுக்காய் மவுத் வாஷ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மவுத் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு கடுக்காயை எடுத்துக்கோங்க. இதை ஒரு கல்லில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கடுக்காயை நல்லா தட்டினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணீர் கூட நம்ம தட்டி எடுத்த கடுக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு இந்த தண்ணீர் பாதியாக வத்துற அளவுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த தண்ணீர் பாதியாக வற்றினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் வடிகட்டி மாற்றிருங்க. இப்போ நம்மளோட கடுக்காய் மவுத் வாஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 10 நாள் வரைக்கும் இந்த மவுத் வாஷ் அப்படியே இருக்கும். நம்ம ஸ்டோர்ஸில் வாங்கி யூஸ் பண்ணுற மவுத் வாஷ் பார்த்திங்கன்னா விலையும் அதிகம். அதை விட அதில் நிறையா கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. ஆனால் இந்த மவுத் வாஷ் அதை விடையும் 3 மடங்கு சக்தி வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் இதால் நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இந்த கடுக்காய் பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். இதோட விலை பார்த்திங்கன்னா 100 கிராம் கடுக்காய் 20-25 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. இந்த மவுத் வாஷை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நைட்டில் 2 வேளையும் கொஞ்சமாக எடுத்து 2 நிமிஷத்துக்கு வாய் கொப்பளிங்க. இப்போ அடுத்ததாக இந்த கடுக்காயை எப்படி பல்பொடியாக பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு கடுக்காயை எடுத்து அதை நல்லா தட்டி பவுடராக திரித்து வச்சுக்கோங்க. இந்த கடுக்காய் பொடி கூட நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு. இந்த இந்து உப்பு பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்லையும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். இந்த இந்து உப்புவை கட்டியாகவும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா பவுடராக கூட உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் கட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா அதையும் பவுடராக திரிச்சிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுக்காய் பொடிக்கு 1 டேபிள் ஸ்பூன் இந்து உப்பு அப்படின்ற அளவுக்கு 2ஐயும் கலந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வாரத்துக்கு 2 முறை இந்த பல்பொடியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பற்களில் உள்ள மஞ்சள் கரை, பல் சொத்தை, வாய் துர்நாற்றம் போன்ற பல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளுமே வராது. கண்டிப்பாக நீங்களும் இந்த 2 முறையும் பயன்படுத்தி பாருங்கள். என்னோட இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.